அனைவருக்கும் வணக்கம். சேமியா உப்புமா செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு வந்து சேமியா உப்புமா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை சமைச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நான் 2 எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பட்டாணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கேரட், பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதங்கின பிறகு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வெந்து வரணும். நான் அணில் வறுத்த சேமியா பாக்கெட்டு 1 எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சேமியா நல்லா வெந்து வந்துடும். நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு எடுத்தால் சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.